கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு சுவாமி நம்மை கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாக 28 நாட்களையும் கண்மணி போல பாதுகாத்து நம்மை இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதம் புதிய நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்காகவும் கடந்த மாதத்தை நல் வழியிலே நம்மை செலவழிக்கும்படி கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்தி செபித்து ஆரம்பிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல தெய்வமே, கடந்த நாளெல்லாம் பாதுகாத்து இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தை காணும்படி உம்முடைய சுகத்தினாலும் பலத்தினாலும் ஜீவனை எங்களுக்கு தந்து இன்றைய நாளிலே எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். இயேசு சுவாமி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை வாழ்த்துகிறோம். உமக்கு கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி இம்மட்டுமாய் ஒவ்வொரு பகல் பொழுதும் இரவு பொழுதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசத்தின் சகலத்தையும் யோவான் 3:27 படி பரலோகத்திலிருந்து எங்களுக்கு தந்தருளி ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க செயல்படுத்தின உடைய தயவுகளுக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து தேவ மகிமை எங்கள் வாழ்விலே காணத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. கடந்த மாதமும் ஜனவரி மாதமும் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்விலே நிறைவேறும் அளவும் கிருபை பாராட்டினீர். உமக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர் என்று கடந்த மாதத்திலும் ஜனவரி மாதத்திலே த கமாண்டட் பிளெஸிங் என்று சொல்லி எங்களுடைய களஞ்சியங்களை நிரப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இரக்கம் பாராட்டி அழைப்பின் உம்முடைய அழைப்பிலே எங்களை கிருபையாய் இந்த நாளிலே கொண்டு வந்த தயவுகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் தொடர்புடைய ஒரே அதிகாரத்துல 4 விதமான தொடர்புடைய ஒரு அதிகாரமாய் வார்த்தைகளாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு வசனம் தான் வாக்கு தத்தம், பட் இட் இஸ் கனெக்டட் வித் வேரியஸ் டாபிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் வேர்ட். இது ஆவிக்குரிய இன்ஸ்ட்ருமெண்டாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உதாரணமா, நமக்கு கண்களுக்கு பவர் வேணும்னா கண்ணாடியை போட்டுக்கிறோம், நல்ல ஒரு கெட்டப்பா வேணும்னா ஒரு ஷூவை போட்டுக்கிறோம், நல்ல ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் ஒரு நல்ல வஸ்திரத்தை போட்டுக்கிறோம். இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக தேவன் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இதே வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசு சுவாமி புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு வாழ்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு உண்டான வாக்கு தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். மிக அருமையான ஒரு வேத வசனம். இதை இரவுல தியானித்துக் கொண்டே ரொம்ப விசேஷமா நான் இதை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஒரு இணைப்பு, ஒரு காம்பனண்டாக நமக்கு கொடுக்கிறார். சோ எதிலுமே ஒரு இணைப்பு இல்லாத ஒண்ணுமே கிடையாது. இந்த சரீரத்தை பார்த்தீங்கன்னா தலை இணைக்கப்பட்டிருக்கு, கைகள் இணைக்கப்பட்டிருக்கு, கால்கள் இணைக்கப்பட்டிருக்கு, உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே இந்த உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த முடி கூட பார்த்தீங்கன்னா புடுங்கினீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் இருக்கும், அடியில் ஒரு வேறு மாதிரி இருக்கும் அந்த முடியில். அப்போ ஒரு இணைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து இந்த வேதவசனம் நமக்கு ஆராய்ந்து கொடுக்கிறது. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். So there are different components which are being incorporated with the scripture of word.
இந்த ஸ்கிரிப்சர்ல இருக்கக்கூடிய வார்த்தை வாக்குத்தத்தம் தான். ஆனா அந்த வாக்குத்தத்தம் இணைக்கப்பட்ட காம்போனன்ட். ஒரு செல் வாங்குறோம்னா அதுக்கு ஒரு கவர். யாரு பார்த்தாலும் நீங்க வெறும் செல் வச்சிருக்கிற ஆள் பார்க்க மாட்டீங்க. யாரா இருக்கீங்களா? ஒருவேளை இந்த பட்டன் செல்லா இருந்தா அதுக்கு கவர் போட்டிருக்க மாட்டோம். ஆனா ஆரம்பத்தில் அந்த பட்டன் பேசிக் செல் வரும்போது அதுக்கும் கவர் இருந்தது. என்ன ஒரு சொர உள்ள போட்டு வச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஒரு கவர் பவுச் இருக்கும், உள்ள சொருவி வச்சிருப்போம். ஆனா ஆண்ட்ராய்டு வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அதுக்கு ஒரு முதல்ல ஒரு ஸ்கிராட்ச் ப்ரூஃப் கார்டு ஒன்று கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ்ன்னு வந்தது. அதே மாதிரி பட்டன் செல்ல பார்த்தீங்கன்னா சின்ன அந்த ஸ்கிரீனுக்கு கூட ஒரு பேப்பர் ஒட்டி தருவான். ஒரு காம்போனன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இங்க ஆண்டவராகிய இயேசு சுவாமி தன்னுடைய வார்த்தைகளால் சாலமோன் ஞானி மூலமாக நமக்கு அநேக விஷயங்களை கற்றுத்தருகிறார். இங்கே முதலாவது காம்போனன்ட்டுக்கு பேரு ரிலேஷன்ஷிப். இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் ஃபார்ம் பண்றாரு. இங்க வேதம் சொல்லுகிறது, என் மகனே. முதலாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களை யாரையும் எல்லாரையும் பார்த்து என்ன செய்றாரு? என் மகனே. ஒருவேளை மகளா இருந்தா என் மகளே வச்சுக்கோங்க. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால். அவருக்கும் நமக்கும் இப்ப ஒரு முதல்ல என்ன சொல்றாரு? அவர் ஒரு தகப்பன், நாம் அவருடைய மகன் அல்லது மகள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வாக்குத்தத்தம் எப்படியாக நம்மை ஆரம்பிக்கிறாரு? என் மகனே. அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு தாயாக தகப்பனாக நம்மை முதலாவது வடிவமைக்கிறது. அல்லேலூயா. சோ பைபிள் ரீட் பண்ணும்போதே, பைபிளை எடுக்கிற பொழுதே, வேதாகமத்தை தொடுகிற பொழுதே, there is a combination of relationship within the personal man and the God. விளங்குதுங்களா? இந்த வேதாகமத்தை காலைல படிக்கலாம் எடுக்கிறீங்க. இந்த வேதாகமத்தை மத்தியானம் ஏதோ ஒரு நேரத்துக்காக எடுக்கிறீங்க. யாரோ ஒருவருக்கு வசனத்தை கோட் பண்றதுக்காக இந்த வசனத்தை, இந்த பைபிளை தூக்கும் போதே, there begins a relation like a parent and a children. ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் அல்லது ஒரு மகன், இவருடைய ரிலேஷன்ஷிப் மூலமாக தான் வேதாகமே உருவாக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ரிலேஷன்ஷிப் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தமாக உங்களோடு கூட பேசுகிறேன் என்றால் உங்களை என் ரீதியில நான் என்னவாக உங்களை உருவாக்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக உங்களை நினைக்கிறேன்னா ஊழியக்காரர் ரிலேஷன்ஷிப்ல பேசுவார். ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை, மகனுக்கு என்ன பிரச்சனை என்பதை விசாரிக்கிறதாக பேசுவார். உடம்பு சரியில்லை, ஒரு மருத்துவராக பேசுவார். எத்தனை பேருக்கு ஒரு புதிய விளக்கங்கள் தெரிகிறது? When you just touch the Holy Bible, பைபிள் எடுக்கிறாங்க ஒரு நினைவு வருகிற பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் தான் நம்முடைய வாழ்க்கை. அதான் இங்க பேரண்ட் சில்ட்ரன் அல்லது பாஸ் சர்வன்ட். இங்க பாஸ் சர்வன்ட் ஊழியத்தினுடைய அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், அல்லது உன்னை ஒரு பெரிய வியாபாரியை மாற்ற போகிறார், அவர் ஒரு பெரிய ஸ்டாக்கிஸ்ட் மேனா மாறுகிறாரு, உங்களை ஒரு ரீட்டைலரா உருவாக்குவார். அல்லது ஒரு ஃபேக்டரியை உருவாக்க அவர் நினைக்கிறாரு, உன்னை கொண்டு அந்த ஃபேக்டரியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிபுணராக உங்களை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண ஒரு டிரைவராக இருப்பீர்களானால் அவர் உங்களுக்கும் நமக்கும் ஒரு கண்டக்டராக மாறுவார். அல்லது அவர் டிரைவராக இருந்தால் நீங்க கண்டக்டராக மாறுவீங்க. எந்த ஸ்தானத்து வேணாலும் அவர் நம்மை உருவாக்குவார். ஒருவேளை அவர் இந்த உலகத்துக்கு ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்காரு,
நீங்க யாரா இருப்பீங்க? டெனன்ட். அவருக்கு வாடகை கொடுக்கக்கூடிய, அவருடைய வீட்டில் நீங்க ஒரு வாடகை கொடுக்கிற வாடகைதாரராக இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்க மைசெல்ஃப், நீங்க சொல்றீங்க மைசெல்ஃப், நீங்க இருக்கீங்க. இப்போ உங்க பக்கத்துல அவர் யாரா இருப்பாரு? நெய்பர். நெய்பர் நான் பக்கத்து வீட்டுக்காரு, இந்த சைடு வீட்டுக்காரு, இருக்கிறவரு, பின்னாடி இருக்கிறவரு, எதை தொட்டாலும் இந்த வேதம் ஒரு கோஆர்டினேட்டராக உங்களோடு கூட விளங்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக உங்களோடு கூட விளங்கும். ஒருவேளை நீங்க கடைக்கு போறீங்க, இப்ப அவர் ஷாப் கீப்பரா இருக்காரு, நம்ம யாரா இருப்போம்? கிளையண்ட். அவரோடு கூட வியாபாரம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு ஃபார்ம் பண்ணி தராரு? நீங்க தனித்து வாழ முடியாது. முதலாவது வாழ முடியுமா? நீங்க தனியா உங்களுக்கு போய் ஒரு பெரிய அமேசான் கார்டே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஹோல் வேர்ல்டு கவர்மெண்ட் உங்களை ஒருத்தரை கூப்பிடுறது, பிரதர் வாங்குவீங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு பரிசு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த அமேசான்ல காட்டுல ஒரு 1000 ஏக்கரா உங்களுக்கு எழுதி கொடுத்துட போறோம். ஆனா நீங்க விற்க வாங்க முடியாது. அந்த இடத்துல வாழ்ந்தா வாங்குங்க. நல்லா புலி கிடக்குது, அங்க யானை இருக்குது, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது. உங்களை அங்க கொண்டு போய் ஹெலிகாப்டர் இறக்கி விட்டாச்சு. இங்க இருக்கும்போது பிச்சைக்காரனாக இருந்தோம் வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு 100 ஏக்கரா அமேசான் காடு என்னது உங்களுக்கு சொந்தம். உங்களை மாத்திரம் கொண்டு போய் இறக்கி விட்டாச்சு. ஒரு நிமிஷம் உங்களால அங்க உயிரோட வாழ முடியுமா? என்ன நடக்கும்? மிருகம் காலி படிக்கணும். இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, கடையில ஒரு பொருளுமே இருந்த இல்ல, நீங்க எங்க கிளையண்டா வாழ முடியுமா? அந்த கடையில பொருள் வாங்க முடியுமா? நீங்க இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல ஒருவருமே இல்ல, வாழ முடியுமா? ஹவுஸ் ஓனரே இல்ல, ஒரு காலியான ஒரு வீடு, அது பாதாளத்தின் கதவா இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்க வாழ முடியுமா? அல்லது ஒரு டிரைவர் இருக்கிறாரு, ஆனா வண்டியில ஸ்டேரிங் கிடையாது, பிரேக்கும் கிடையாது, இன்ஜின் கிடையாது, அங்க ஒரு கண்டக்டரா போய் அந்த பஸ்ஸுக்கு நீங்க தேவையா? எனிதிங் இந்த உலகத்தில் உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் God has become as an instrument to cover you. தேவனே ஒரு உபகரணமாக, நீங்க ஒரு தனி ஆள் அல்ல, அவர் உங்களை உபகரணமாக அவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்களை தலைவராக, இப்போ லீடர், அப்படி ஒரு மாஸ்டர், ஒரு லீடர் ஆர் மாஸ்டர் ஆர் டீச்சர், இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் டிசைபிள். நம்மை முதலாவது அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு இணைப்பின் அதிகாரியாக நம்மளை தேவன் இந்த நாளிலே அங்கீகரித்து தன் வாக்கு தத்தத்தை துவக்குகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருக்குமானால், இந்த ஞானம் நீங்க தனி ஆள் இல்ல, ஒரு மகிமைக்குரிய ஒரு இணைக்கப்படும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனாக நம்மை அவர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு இதுல எது வேணா நாம இருக்கலாம், இதுல எது வேணா தேவன் நமக்காக இருப்பார். நீ ஒரு பாஸா இருந்தா உனக்கு ஒர்க் பண்ணுகிறவராய் அவர் மாறுவார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு யாரை இந்த இடத்துல ஒர்க் பண்ண வைக்கணுமோ அவங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உன்னை பாஸுக்கு உண்டான தகுதியில உன்னை உயர்த்திட்டு வருவார். ஒருவேளை பாஸாக அவர் இருப்பாரானால் உன்னை ஒரு சர்வெண்டாக வைத்து அந்த இடத்துல தேவநாம மகிமைப்படும்படியாக உன்னை உயர்த்துவார். அல்லது தேவனுடைய பணிகளை செய்யக்கூடிய ஊழியமா இருக்குமானால் உன்னை ஒரு ஊழியக்காரனாக நடத்துவார். நீ அவருக்கு கீழாக ஒரு விசுவாசியாக இருக்க விரும்புவாயானால் உன்னை ஒரு விசுவாசியாக வைப்பார். We are coordinated with an instrument. நம்மை ஏதோ ஒரு காரியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மெஷினாக, இந்த உலகத்துல எது செய்ய முடியாத அதை செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரராக உன்னையும் என்னையும் அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொண்டு விரும்புகிறார்.
ஆகவே தான் சொல்லுகிறார், உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால். இதை குறித்ததான தெளிந்த புத்தி உங்களுக்கு இருந்தாதான் உங்களை நினைத்து என் இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமே, நம்மை ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் அல்லது அப்படிப்பட்டவர்களோடு கூட நம்மை குழியிலிருந்து புழுதிலிருந்து தூக்கி எடுத்து அமரச் செய்கிற தேவன் என்றால், நாம இதுவரையில் பல காரியங்களிலே இந்த ரிலேஷன்ஷிப்பை அறியாத ஒரு சராசரி கிறிஸ்தவனாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம். தகப்பனே தந்தையே பாட்டு இருக்குதா? பெக்மன்ஸ் பாட்டு, தலை நிமிர செய்பவர் நீரே. நம்மளை நிமிர செய்ய வேண்டுமானால் we must come to a conclusion. நாம் ஒரு நிதானத்துக்குள்ள நாம் வர வேண்டும். நாம் ஒரு முடிவுக்குள் வர வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஒரு உத்தரவாதத்தின் அபிஷேகத்துக்காக முத்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். சாதாரணமான அழைப்பு அல்ல. இந்த இருதயமானது அப்படிப்பட்டவைகளை ஞானத்தோடு கூட ஆராய்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக மாற வேண்டும். இப்போ இதெல்லாம் சிந்தைக்கு செயல்பட வைக்கிறது யாரு? தேவனு. நல்ல மிஷினா இருந்தா தானே நம்மளை யூஸ் பண்ணுவாரு. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, 2 வசனம். மூடனுக்கு மறு உத்தரவு, அப்புறமா மூடனுக்கு மறு உத்தரவு கொடு. என்னடா இதுல ஃபர்ஸ்ட் வசனம் கொடாதேங்கிறாரு, அடுத்து இப்ப கொடுங்கிறாரு. ஒன்னும் புரியல. கொடாதே என்று சொல்ல வரவர் என்ன சொல்றாருன்னா, எதை நீ அவனுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புறியோ அந்த பிரசங்கத்துக்கு முன்பாக கொஞ்சம் தொடக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த மைக்ல பேசணும், பேட்டரிய போடாம நான் பேச முடியுமா? இப்போ இந்த மைக்கு ஒரு மூடனா இருக்கிறான், இப்ப இவனை பேச வைக்கணும், எல்லாம் கரெக்ட். இப்ப இந்த மூடனுக்கு இதுல பேசணும். இப்ப இவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு பேட்டரியை வாங்கி, சார்ஜ் உள்ள பேட்டரியை வாங்கி இதுக்குள்ள போடணும். இப்ப மூடனுக்கு இப்போ மறு உத்தரவு கொடுக்கலாம். இப்ப பேசலாமா? இல்ல, முதல்ல உள்ள மைக்கு பேச முடியாது. அப்போ ஒரு மூடன் தான் அவன். யாரு? இந்த மைக்கார மூடன். பேட்டரிய போட்ட உடனே இவன் ஓகே ஆயிட்டானா? இப்போ இந்த மூடன்ட்ட பேசுறீங்கன்னா நீங்க பேசுறதை இவன் பேசுவான். அதே போலதான் ஒரு மனிதனுக்குள்ளாக சகல பேரும் மூடன் தான். எப்படி மூட? அவனுக்கு புரியாது, புரிய வைப்பது போல அவனுக்கு பேசுவதற்கு தகுதியை உண்டு பண்ணி அந்த மூடன்ட்ட பேசணும்னா அவன் யாரா மாறுறான்? ஞானியா மாறுறான். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறாரே, தம்பி, என் மகனே, I want to form a relationship with you. உன்னோடு கூட என் உறவை நீடிக்க நான் விரும்புகிறேன். அதனால உனக்கு ரட்சிப்பு கொடுத்த. மூடத்தனத்துல இருந்து நம்மளை மேல தூக்குறாரு. இப்போ பேசுறாரு நம்ம கிட்ட. என்ன சொல்றாரு? என் இருதயம், உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். குழியிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கும் போது ஒரு மூடம் தான் நம்ம. இப்ப நம்மள பொசிஷனை மாத்துறாரு. இருந்த இடம் இந்த மகா பிட்டு, படுகுழி, விழுந்து போயிருந்த நம்ம இப்ப தூக்குறாரு. ஆனா இப்ப தூக்கி எடுத்தவரு இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு போய் ராஜாக்களோடு பிரபுக்களோடு கூட அமர செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கரெக்ட் பண்ண, இந்த மூளையெல்லாம் டைட் பண்ண வேண்டியது, லூஸ் பண்ண வேண்டியது, பர்ஃபெக்ட் பண்ணி இப்ப நமக்கு அவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணி உங்களை எங்க விட்டு போய் பார்க்க வைக்கிறாரு. அவனுக்கு சவால் விட்டு உங்களால பேச முடியுமா? முடியும். ஏன்னா நம்மள என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஸ்ட்ராங் இன்டாக்டுக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு. இப்போ இந்த வேதவசனத்தோடு கூட இணைக்கப்படுகிற வேதவசனம் தான் 16. இதான் இன்டாக்ட். வாசிக்க கேட்போம் 16. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்தரியங்கள் மகிழும், என் உள்ளந்தரியங்கள் மகிழும். அங்கே அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் வசனத்துல, என் இருதயம் மகிழும்.
இப்ப என்னுடைய உள்ளந்திரியங்கள் மகிழும் என்று சொல்றார். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மாத்திட்டாரு உங்களை ஞானத்தோடு. இப்போ ஞானம் உள்ள ஒரு உதடு சும்மா இருக்குமா? ஒருத்தர் தப்பு செய்தா சும்மா இருக்குமா? இந்த உதடு செய்யட்டும் இருக்குமா? இப்போ அவருடைய இருதயம் இல்ல, அவர் நமக்கு ஒரு கரண்ட் சப்ளையாக மாறுகிறார். எப்படி இந்த ஞானத்தை ஒர்க் பண்ணணும் இல்லையா? எரியணும் இல்லையா? ஏசி ஓடணும் இல்லையா? ஃபேன் ஓடணும் இல்லையா? மைக் ஒர்க் ஆகணும் இல்லையா? இப்போ ஞானத்தை கொடுத்த தேவனு he is a supplier for every sources. எதை எதை நமக்கு புதுமையாக கொடுத்தாரோ அதையே உங்களை இயக்கும்படியாக he becomes the total supplier for everything. விளங்குதா? அவர் இன்ஸ்ட்ருமெண்ட கொடுத்தாரு. ஞானம் உள்ளதா இருந்தால் என் இருதயம் மகிழும். உதடுகள் என்னத்தை பேசணும்? செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். the current இது ப்ராசஸ் யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்ம சொல்றோம் கரண்ட் கரெக்டா இருக்குங்க. ஒருவேளை டம் ஆகி போச்சு என்ன சொல்றோம்? லோ வோல்டேஜ். லோ வோல்டேஜ்ல டியூப் இருக்காது. இந்த குண்டு பல்பு போட்டா லைட்டா எரியும். ஃபேன் 5ல வச்சாலும் அவ்வளவுதான் சுத்தம். அருமையான தேவை க்ஷணமே நம்மளை என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் பெர்ஃபெக்ட் வோல்டேஜ் சப்ளை பண்றேன் உனக்கு. ஓ வாட்ஸ் பெர்ஃபெக்ட்டா எரியுதா பாரு. 100 வாட்ஸ் பல்புக்கு 230 வோல்டேஜ் தேவை, நான் தருகிறேன். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்று விஞ்ஞானத்தை சொல்வார்கள். PD the potential difference 230 வோல்ட் கரெக்டா இருக்குமானால் உன்னுடைய இருக்கக்கூடிய உன்னோட பல்பு நீ மாற்றப்பட்டிருக்க அந்த பல்பு 100 வாட்ஸ் ஆனா அது 100 வாட்ஸ் அது சப்ளை பண்ணும். அது 5 ஆம்ப்ஸ்ல ஓடக்கூடியதா இருந்தா அந்த 5 ஆம்ப்ஸ் டார்க் அது சப்ளை பண்ணும். சில மோட்டார் 25 ஆம்ப்ஸ் டார்க்ல ஸ்டார்டிங் காயில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 5 ஆம்ப்ஸ்ல ரன்னிங் காயில் ஓட ஆரம்பிக்கும். அந்த ஹெவி மோட்டார் போட்டு ஓட்டிங்கன்னா அந்த மீட்டர் சர்றன்னு சுத்திட்டு அப்புறம் பெர்ஃபெக்டா சுத்த ஆரம்பிக்கும். நம்மை தேவன் சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக நம்மை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இந்த பல்பு ஃபியூஸ் இதுல மாட்டி வச்சிருப்பீங்களா? எடுத்து வேலையை போட்டுட்டு வேலையை போடுவீங்க. அருமையான தேவ ஜனமே கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒருவேளை நீங்களோ நானோ அவர் நம்மளை இன்ஸ்ட்ருமெண்டாய் தேர்ந்தெடுத்து நம்மளை பெர்ஃபெக்ட் பண்ணி அவருடைய உள்ளந்திரியங்கள் மகிழும்படியாய் நம்மளை இயக்கும் போது நீங்கள் இயக்கப்படவில்லை என்றால் வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. பாஸ்டர் ஒரு குண்டியும் சேர்த்து தூக்கி போடுறாரு. இந்த ரிலேஷன்ஷிப்ல பிளவு வந்துடும் மகனே மகளே. எவ்வளவாய் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோமோ அவ்வளவாய் பணி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள சரியில்லைன்னா டைவர்ஸ் வரும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னா அடி உத விழும். டீச்சர் கிட்ட சரியான படிப்பை படிச்சு பையன் மார்க் பண்ணா கையில முட்டிக்கு முட்டி தட்டுவான். லஞ்சம் வாங்கி தேவ சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் வேலை செய்கிறா, you will be ousted from your service, you will be suspended from your service. இருக்குதா? அருமையான தேவ ஜனமே, God expects 100 out of 100 from each and every person when he wants to maintain relationship with you. உங்களோடு கூட தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இயக்கப்பட விரும்புகிற பொழுது 100க்கு 100 நீ சரியில்லை என்றால் வெட்டப்படுவாய். அதே சமயத்துல 100க்கு 100 நீ செயல்படுகிறவனாய் இருப்பாயானால் உன்னை கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போயும் ஐயா. ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதமான ரிலேஷன்ஷிப் சரி இருக்குமானால் பிள்ளைகள் பெறுவார்கள், பிள்ளைகள் படிப்பார்கள், அவர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும், அவர்களுக்கு பேர பிள்ளைகள் இப்படியாக it will be multiplied. Hallelujah.
வாக்குத்தத்தம் கிரியை செய்கிறவரா, அது இன்ஸ்ட்ருமெண்டாக நமக்குள் கிரியை செய்ய தேவன் வைத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட்? இரண்டாவது பாயிண்டை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய இரண்டாவது ஸ்தானத்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இரண்டாவது ஸ்தானம், broad precept with it sure reward. ரிவார்ட் அப்படின்னா என்ன? ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறாங்க, மிஸ் பார்த்தீங்கன்னா கீழே கிரீன் இங்க்ல அதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி வெரி குட் கீப் இட் அப்னு எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பசங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்கியிருப்பாங்க, ரிமார்க் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? வெரி குட் கீப் இட் அப் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 100க்கு 100 மேக்ஸ் மாத்திரல எல்லாத்தையும் வாங்கும்படி வாழ்த்துவார்கள். இப்ப ஆண்டவர் இந்த நீதிமொழிகள் 23:15 கணக்கு வைத்து இந்த இரண்டாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருகிறார். இதிலே வசனம் 17-18 வாசிக்கிறேன். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. process இது தொடருகிற பொழுது வாழ்க்கை வெற்றி நடையில போய்கொண்டே இருக்கும். பகிரங்கமான வெற்றி நடை போய்கொண்டே இருக்கும். உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருக்கிற பொழுதும், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசுகிற பொழுது, you will be lifted up like anything. பகிரங்கமான ஒரு வளர்ச்சியை உன் கண்ணே பார்க்கும். தேவன் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? ஒரு வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், ஆகையினால் உன்னை உருவாக்கின தேவன் உனக்கு விரோதமாக, உன் ப்ராசஸுக்கு விரோதமாக பொறாமைகள் வரும். எங்கிருந்து பாஸ்டர் பொறாமை வந்தது? அவர் தான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க அமைச்சிருக்கிறாரு. நீ சாதாரண மனுஷனா இருக்கும்போது பவ்யமா கேட்டிய, உனக்கு நேரம் கிடையாது. அப்படியே அப்படின்னு கூப்பிடுவாரு. ஐயா ஏசன் கொஞ்சம் 10 மினிட்ஸ் ஆகுது, உறவராய் போச்சு. மறுபடியும் தம்பி ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்தாரு. தம்பி ஐயா இருங்க, அதை முடிச்சுட்டு வர. இப்போ வரா 3 மணி நேரம் சென்று வர ஆண்டவர்கிட்ட. ஐயா நீங்க அப்ப கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம் ஐயா? இல்லப்பா, நீ ஒரு காரியத்துக்கு புறப்பட்டல, அது போகாது, அது நடக்காதுன்றதுக்காக உன்னை கூப்பிட்டேன். முதல் தர கூப்பிட்டேன், நீ கேட்கல. எங்க போய் நிக்க வேண்டாம்னு நினைச்சு நாங்க போய் நின்றுட்டேன். அப்பவும் கூப்பிட்டேன், நீ கேட்கல. அவங்களோட கை கொடுக்கூடாதுன்றதுக்காக தான் கூப்பிட்டேன், நீ கையையும் கொடுத்துட்டேப்பா. உன் மேட்ரு அவுட் ராஜா. பணங்காலி, பொருள் காலி, நேரங்காலி, இதெல்லாம் முடிச்சுட்டு நீ இப்ப வந்திருக்கிற. இன்னொரு 10 நிமிஷத்துல உன் மனம் மடி உண்டாக்கப்படும்படி காரியம் நடந்துருமேப்பா. அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐயோ சாமி, என்னுடைய வளர்ச்சி பகுதியை பார்த்துட்டு எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்ல அவங்க ஏதோ இன்னொரு முக்கியமான காரியத்தை எனக்கு கூப்பிடுற மாதிரி இருந்தது. ஐயா நீங்க தாங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களேன்றதுக்காக நாங்க போனேன். பொறாமக்காரங்க எதெல்லாம் பிளஸ் வாங்கணும் அதெல்லாம் என்ன மைனஸ் ஆகிட்டாங்களே ஐயா. ஐயா நீங்க கூப்பிட்டதை நான் கேட்காம என்னுடைய பிஸி ஷெட்யூல்ல நான் உங்களே மறந்துட்டேனே. ஆனா கூப்பிட்டீங்களே, எனக்கு தெரிஞ்சுதே. ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டேனே. அவரோட மீட்டிங்ல உட்கார்ந்த 1 மணி நேரம் மீட்டிங் ஓடிச்சு. செல்ல சைலண்ட்ல போட்டனே. எத்தனை தடவை கூப்பிட்டீங்கன்னு தெரியாது. ஆன் பண்ண நீங்க 2வது தடவை கூப்பிட்டு தெரிஞ்சது.
ஐயா அப்ப நாங்க கையெழுத்தெல்லாம் போட்டு கை கொடுத்துட்டேன் ஐயா, என் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஐயா. இப்ப உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதுவுமே வராத ஐயா. ஐயா ஒண்ணுமே வராதா ஐயா, ஒண்ணுமே வராதா எனக்கு. அப்ப என் லைஃப் என்னையா? அருமையான தேவ செலமே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த கரண்ட் தான் தம்பி போடணும். அருமையான தேவ செலமே, அவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளாய் பேசினால் உன் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அந்த பயத்தோடு தான் ஷூர் ரிவார்டு, நிச்சயமாக உனக்கு ரிவார்டு வரும். நிச்சயமாக பலனை பெற்றுக் கொள்ளுவ, நிச்சயமாக வெற்றி பெறுவ, ஷூர் நிச்சயமாக நீ உயர்த்தப்படுவ. ஆனால் கர்த்தரை பற்றுகிற இது என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு கேள்விக்குறியா போச்சு. நான் பேச தெரியாத பேசிட்டேன், கொஞ்சம் நான் சிந்திக்காத பேசிட்டேன், கொஞ்சம் நினைக்காத நான் நின்னுட்டேன். நீங்க கூப்பிட்டீங்க, காதுல செவியில விழுந்தது. I didn't give respect to our Lord's voice. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. இங்க எனக்காக ஒரு பெரிய லெவல்ல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பொறாமைக்காரனுடைய அந்த இமேஜ்ல என் இன்ஸ்ட்ருமெண்ட் தவறு செய்திருச்சு. அருமையான தேவச்சனமே, the word is mightier than a sword. வார்த்தை என்பது கத்தியினுடைய கூர்மையை காட்டிலும் பலம் உள்ளது. ஒருத்தர் சாவடிக்கிறோம்னா அந்த வார்த்தையில அவனை தவறா பேசினா போய் தூக்கு போட்டு செத்துருவான், தற்கொலை பண்ணி செத்துருவான். கடன் வாங்கும் போது கொடுக்கறவருடைய வார்த்தை வேறையா இருக்கும், கடன் கொடுக்கலாம் கொடுக்கறவருடைய வார்த்தை வேறையா இருக்கும். The sharpness of the word will kill us. நம்பியை சாய்த்து விடும். அருமையான தேவ ஜனமே, ஆனால் கர்த்தரை பற்றும் பயம் உனக்குள் இருக்கும் போது ஞானம் பெர்ஃபெக்டா வேலை செய்யும், வார்த்தை பெர்ஃபெக்டா வேலை செய்யும். வாக்கு தத்தங்கள் தேவன் நம்மை பல விதங்களிலே சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஏமாந்து போவதற்கு அல்ல. ஞானம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதால் ஞானத்தினாலே எது சரி எது சரியில்லை என்பதை ஆராய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஞானம் வேற எதற்கும் கொடுக்கப்படவில்லை. முதலாவது, அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் போகும்போது இது கூர்மையாக வேலை செய்யும் நம்முடைய வாழ்வில். அது ஊழியமா இருக்கலாம், சொந்த செயல்பாடா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், மதிப்பா இருக்கலாம், மரியாதைகளாக இருக்கலாம். அருமையான தேவச்சனமே, பலர் ஏமாற்றம் அடைகிறது. இங்கே 18வது வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை. இந்த ஞானம் செம்மையான உதடுகளோடு பேசுகிற காரியங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆரம்பங்களும் உனக்குள் இருக்குமானால் நீ எதை வேணா செய்யலாம், எதை வேணா செய்ய. எப்படிப்பட்ட பொறாமக்காரன் வந்தாலும் இப்ப பயம் இல்லை. ஏன்? கர்த்தரை பற்றுகிற ஒரு பயம் உனக்குள்ள இருக்க. அவருடைய சத்தத்துக்கு எவ்வளவு பெரிய புரோகிராமா இருந்தாலும் லைட்டா என்ன விஷயம் கூப்பிட்டு டக்குன்னு சொல்லுங்களேன், நான் இப்ப கிளம்பிக்கிட்டே இருக்கேன். இல்ல தம்பி, அந்த கிளம்புற விஷயம் தான். ஐயா அதுவா, பக்கத்துல வரேன். என்னங்க விஷயம்? உனக்காக இப்படிப்பட்ட நெகட்டிவ் திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். இப்ப நீ பேசாத, ஏன் உள்ள மகிழும்படி நீ எதை பேசுனா அவன் உன்னை கூப்பிட மாட்டானோ, நஷ்டப்பட மாட்டானோ. ஏன் ஞானத்துல இப்ப பேசு. பிரதர், நீங்க கூப்பிட்ட மீட்டிங் மாத்திரம் இல்லைங்க பிரதர், அந்த அசைன்மெண்ட் எனக்கு வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கண்டிஷன்ஸ்க்கும் என் கண்டிஷன்ஸ்க்கும் சரியில்லை. பொறாமை கொண்டு உன்னை ஏமாற்ற நினைப்படி இப்ப புரிஞ்சுக்குவான். இப்ப அந்த ஆளை யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், அவரை ஏமாற்ற முடியாது. உன் காரியங்கள் மாறுது.
உன் காரியங்கள் மாறுது. இதுக்கு முன்பாக எந்த நம்பரை வேணா நீ போட்டுக்கோ. யூனிட் 10, 100, 1000, 10,000, lakhs உன் லைஃப் எங்கேயோ போயிடுச்சு. ஜஸ்ட் கர்த்தரை பற்றுகிற அந்த பயம் இருக்கிற பொழுது இவைகள் மைனஸ் பிளஸ்ஸா மாறுது. இதுக்கு முன்னாடி எந்த நம்பரை நீ போட விரும்புறியோ, the highest number, ஒருவேளை இது 9 இருக்குமானால் 9 போட்டு வைங்க. உன் லைஃப் மாறிடுச்சா? உங்க வாழ்க்கை திட்டங்கள் மாறிடுச்சா? உங்களை இவன் இல்ல ஏவன் வந்தாலும் இது மைனஸ் ஒருபோதும் கிடையாது, பிளஸ் தான் மாறிக்கிட்டு இருக்கு உங்க லைஃப். There is a sure reward for everything if you rely upon the Lord Jesus Christ. கர்த்தரை பற்றுகிற அந்த பயம் என்பது அனுபவம் உங்களுக்குள் சரியா இருக்குமானால் இந்த process பல வெற்றிகளை கொண்டு வரும். ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டீங்க. What is the third? மூன்றாவது ரிலேஷன்ஷிப் என்ன? கண்ட்ரோல் ourselves. அருமையான தேவஜனமே, கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு இருந்து நீங்கள் காரியங்கள் வாய்க்க செய்தாலும் உங்களையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ். வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி அல்ல. இங்கே வேதம் அதை விட ஸ்ட்ராங்கா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம கண்ட்ரோல் ஒரு மிருகத்தின் கண்ட்ரோலை போல மாறிடணும். கண்ட்ரோல் ourselves. வாசிக்க கேட்போம். வசனம் 19, 20, 21. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் காந்தைகளை உடுத்துவிக்கும். உனக்குள்ள இந்த வாக்குத்தத்த வசனம் செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது வெற்றிகளை குவித்துக் கொண்டு வருவேன். கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு கூட பல வெற்றிகளை குவித்துக் கொண்டு வருவேன். எவ்வளவு உயர்றையோ இப்போ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி நீங்க ரெடியா இருக்கணும். முதல் ப்ராப்ளம் நீங்க தான். அந்த கண்ட்ரோலிங் பவர் நம்ம கிட்ட இருந்து போயிட்டு நம்மளை வேற ஏதோ கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளே கூட போய் விழுந்துருவோம். அதைத்தான் சொல்லுகிறார், என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு முதலாவது தேவை செவி கொடுப்பது. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? ஞானம் அடைந்து. அப்புறம் இருதயத்தை பெரும்பாலும் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், அப்படித்தானே? இன்னொன்று 1ஆம் தேதி சம்பளக்காரனுக்கு டாஸ்மாக் ஃபுல்லா இருக்கும். சில கம்பெனி 5ஆம் தேதி சம்பளம் அப்போ டாஸ்மாக் ஃபுல்லா இருக்கும். சில கம்பெனி 7ஆம் தேதி சம்பளம், அந்த 7ஆம் தேதி அந்த கம்பெனி பக்கத்தில் இருக்க டாஸ்மாக் ஃபுல்லா இருக்கும். வீட்டில் இருக்க மனைவியோ பிள்ளைகளோ நடிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் எல்லா வீட்லயும் காசு வந்தா சந்தோஷம் இருக்கும். நான் என்னவா இருக்கும், ஒரு நாள் நீங்க சம்பளம் வாங்கிட்டு எவ்வளவு குடிச்சிட்டு எவ்வளவு கொண்டாந்து கையில கொடுக்க போறானோ,
உண்டுங்களா? நான் சொல்றது இயற்கையா இல்லையா? ஐயோ, இன்னைக்கு ஒரு வியாபாரத்துக்கு நாலு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாயா, வியாபாரத்தில் எவ்வளோ போடுவானோ, ஒரு 15,000 ரூபாய் சுருட்டி பாக்கெட்லேயே வச்சுக்குவாங்க. அதை வச்சு 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 15 நாள் குடிப்பான் பாருங்க. அடி உததான் எங்களுக்கு. ஏண்டா இந்த பணம் வருதுன்னு சம்பள தேதி வந்தா சந்தோஷம்தான். ஆனா 4 நாள் 5 நாள் வீடை பின்னு அந்த காசை கெஞ்சி கூத்தாடி வாங்கி மளிகை கிடைக்கும், பால்காரனுக்கு அவனுக்கு இருக்கும், கொடுத்தா போதும் இருக்குது. அருமையான தேவ ஜனமே, நீ உன்னுடைய கண்ட்ரோலிங் பவருக்கு நீ செவி கொடுக்கிறியா, அல்லது மிருகத்தனமான சூழ்நிலைகளுக்கு நீ செவி கொடுக்கிறாயா? நீ சரியான முறையில செவி கொடுப்பாயானால் முதல்ல இருந்த ஞானம் வேற, 15வது வசனத்துல சொல்லி கொடுத்த ஞானம் வேற. அது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் அஸ். இப்போ இந்த செவி கொடுப்பது இது பிசாசுக்கு கொடுப்பாயானால் அந்த பிசாசு ஞானம் வைக்கும். இருதயம் நல்வழியில நடக்காது. ஆனால் பல ஆசீர்வாதங்கள் வந்த பிற்பாடு ஒரு பெருமை நமக்குள்ள அப்படி நிற்கும், அப்படியே நிற்கும். சிலருக்கு ஜெபிச்சோம்னா உள்ள அந்த பிசாசு என்ன செய்யா அப்படி நிற்குது. எல்லாம் பெருமை உள்ள, ஈகோ உள்ள. அங்க நடக்கிற நட பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் பட்டன் போடவே மாட்டாரு. அந்த செயின் தெரியும், கையை உருட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏன் அது உருள்னா அது என்ன செய்வது? அந்த மோதிரா உருட்டிட்டு இருப்பாங்க. அருமையான தேவ ஜனமே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம வாழ்விலே என்ன நடக்கும்? மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. இந்த சரீரம் இதுவரைக்கும் உன்னை வாழ்ந்து உன்னை உருவாக்குன இந்த சரீரத்துக்கு இப்போ எக்ஸ்டர்னலா ஒரு போர்ஸ உள்ள அனுப்புற. இந்த மூளைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட, தேவனுடைய வார்த்தைகளினால் நடத்தப்பட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட இப்போ ஒரு மதுபானம் உள்ள போகுது. வளரும் போது கூட வசந்தா வளர்றான் அப்படி வச்சுப்போமே. 2 குடிகாரன் பாப்போம். இவர் நல்ல குடிகாரு, இவர் கொஞ்சம் கெட்ட குடிகார். இவர் வசனம் தெரிஞ்ச நல்ல குடிகார். இப்ப வசனம் தெரிஞ்ச நல்ல குடிகார் என்ன சொல்றது? நான் விழ மாட்டேன் தெரியுமா, அவர் கோலும் அவர் செடியும் என்னை தேற்றும். சிஸ்டர், இது நல்ல குடியார். குடிச்சால் பார்த்து விடல, ஆண்டவர் உழுதா கூட ஐயோ என் ஆண்டவர அப்படின்னு சொல்ற குடிக்கார். அருமையான தேவ ஜனமே, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பெட்ரோலுக்கு பதிலா கெரோசினை போட்டா அந்த வண்டி ஓடுமா? சரியா? இங்கே வேதம் சொல்லுகிறது, குடியரும் போஜன பிரியரும் அவர்கள் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். தூக்கம் என்பது தேவ ஞானத்தை மறந்தவர்கள். ஆசீர்வாதம் யார் ஆசீர்வதித்தா அந்த ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்காது. நீதிமொழி 10:22 என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை. அப்போ உனக்கு வேதனை வந்திருக்குமானால் உங்க ஆசீர்வாதம் எப்படி வந்தது? நாங்க ஒரு 5 பார்ட்னர், 4 பேரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, ஒருத்தர் மாத்திரம் வேற மார்க்கம். என்ன பண்றாருங்க? அவரை ஒண்ணும் செய்ய முடியல. அவர் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறாரு பணம். அதனால அவருடைய எம்டி ரூம்ல அவருக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூப்பிட்டு நாங்க இங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அவர் அங்க குடிச்சிட்டு இருக்கிறாருங்க. அருமையான தேவ ஜனமே, உங்க அசோசியேஷன் யார் என்று பாருங்க. உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் பணி செய்கிறவர் யார் என்று பாருங்க. அதை உணர்ந்து உங்க செயல்பாடு செய்தீங்கன்னா உங்க லைஃப்ல சேஞ்ச். So control yourself. இங்க அவர் வரார் நமக்காக இறங்கி, ஒரு சைல்டு டு பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஒருவேளை நீ அப்படி வழிக்கு விழுந்தால் ஒன்று விட மாட்டார்.
ஒருவேளை தவறிட்ட விட மாட்டேன். அதான் அவருடைய அன்பு. வாசிக்க கேட்போம். வசனம் 22-23. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற உன்னை தாய் தகப்பன், உன்னை வளர்த்த தாய் தகப்பன், நீ பார்க்கிற பெரியவங்க, நீ சபைக்கு போகிற உன்னோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நல்ல வயதுள்ள ஒரு மனுஷன், நல்ல வயதுள்ள ஒரு தாயை பார்க்கிற ஒரு குடும்பத்துல அங்க போ. நீ விழுந்துட்டே, இதுல விழுந்துட்டே, என்னுடைய செல்ஃப் சரியில்லைனாலும் விழுந்துட்டேன். இப்போ உன்னை உயர்த்தின இடத்துல நீ போனா அவன் உன்னை இறக்கத்துல தான் உன்னை பார்ப்பான். ஏன்னா நீ விழுந்து போய் கிடக்குற, உன்னை சேர்க்க மாட்டான். ஆனாலும் ஒரு கீழே விழுந்து எந்த குழந்தையா இருந்தாலும் பாப்பா குழந்தை விழுந்துச்சுப்பா, தூக்குவாங்களா இல்லையா? அதை போல நான் உனக்காக வயதானவர்களை வைத்திருக்கிறேன். அவங்க அனுபவத்துல அவங்களும் ஏற்ற தாழ்த்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு சகலத்தை ஒண்ணும் தெரியாத மாதிரி அடங்கி இருக்கிற நீ போ, அவங்க உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா யாரு கூட சேர்ந்து உன்னை விட வச்சாங்களோ அங்க இனி நீ போகாத. ஏன் வயது சென்றவள் என்று வயது சென்ற தகப்பனையும் தாயையும் சொல்றாங்கன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பட்ட வேதனைகளை உனக்கு இப்ப கற்றுக் கொடுப்பாங்க. அதே சமயத்துல நானும் உன்னத மாதிரி தான் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஜெயித்து வந்தேன் எப்படி என்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட கூட பகிர்வார்கள். அது உங்க உள்ளத்துக்கு ஒரு தூண்டுதலாக அமையும். வாழ்க்கையில வயது சென்ற ஒவ்வொருவரையும் அநேகர் மதிக்காம இருந்துடுறாங்க. நீ மதிக்கிறவனாய் மாறுகிற பொழுது தேவன் உனக்கு உதவியாளராக மாறுகிறார். ஏன் வயது சென்றவங்களை அனுப்புறார் என்றால், உன் பணிவு அதை விட்டு மாறி கீழே இறங்கி இருக்கிறாங்கிறது ஒரு டெஸ்டிங் பாயிண்ட். பாட்டு இருக்கு தெரியுங்களா? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் தோழா. அதை இழந்துட்ட, இப்ப வெற்றி பெற்ற அந்த வயதானவர்களிடத்துல நீ கடந்து போ. They will make you an experienced instrument. உங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப என்னவாக மாறப்போகுது? இந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்க வாங்கின உடனே உன் லைஃப்ல சேஞ்ச் வருகிறாரு. நீ குழந்தையாக மாறுகிற பொழுதுதான் அந்த வயது சென்று விட்டு போவ. நீ பெரிய ஆள் நினைச்சனா அவங்ககிட்ட நீ போக மாட்டேன். வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அருமையான தேவச்சனமே, எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன், இங்கே வேதம் சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயசு சென்றவள் ஆன போது அவளை அசட்டை பண்ணாதே. நீ அப்படிப்பட்டவனாய் மாறுகிற போது சத்தியம் உனக்கு கொடுக்கப்படும். அப்படியே ஞானமும் உபதேசத்தையும் உனக்கு கொடுத்து நீ புத்தியை அடைவாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்விலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிற பல சம்பவங்கள்ல பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை மாற வேண்டுமானால், என் வாக்கு தத்தமாகி என் ஞானத்தை நீ ஏற்றுக்கொண்டு விழுந்து போயிருக்கிற இடத்துல சத்தியத்தினாலும் தேவனுடைய மகிமையான ஞானத்தினாலும் புத்தியினாலும் உன்னை தேற்றுவிக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறாரு, உங்களை ஊக்குவிக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த கான்செப்டை நீங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க எங்க பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா, இயேசு மலை பிரசங்கத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 1 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு 16வது வசனம் வரையில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் அவரை நாம மகிமைப்படுத்துற ஆசீர்வாதம் நமக்குள் இருந்தாதான் நீங்க நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்கன்னு இருப்பீங்க. இல்ல நமக்குள்ளவே ஆண்டவரே நான் என்ன தாண்டவர் வெற்றி பெற்றேன் இதை நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் தவிர உங்களால தேவ நாம மகிமை பெற்றிருக்குமா அந்த இடத்துல? அதுல கற்றுக் கொடுக்கிறார். 1-16 வசனம் வரையில் நீங்க வாசித்து பாருங்க. மகிமை மகிமை மகிமையான காரியங்களை நீங்க அதுல பார்க்கலாம். இந்த நீதிமொழிகளுடைய சாராம்சம் பூரா அதுல இறங்கிடுச்சு.
ஒரு எழுத்தாளர், ஆவிக்குரிய எழுத்தாளர், இந்த நீதிமொழிகளை குறித்து இந்த வசனங்களை எழுதினவர் எழுதுறாரு, நீதிமொழிகள் முழுவதுமே ஒரு மனிதனுடைய மகத்துவமான வெற்றிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்று எழுதுறாரு. அவர் சொல்றாரு, ஹோல் இந்த பைபிள் கான்செப்ட்ல நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒரு மனிதனை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற மகிமையான வார்த்தைகள் அது இருக்குன்னு எழுதுறாரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ லோகாதிபதியாக விளங்குகிற எங்கள் சர்வ வல்லமை தேவாதி தேவனே, இந்த மார்ச் மாதத்தினுடைய இந்த துவக்க நாளிலே உம்மோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த திருவிருந்து வாயிலாகவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு சாக்கியத்திலும் எங்களை இணைத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இயேசு சுவாமி உமக்கென்று சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக எங்களை நடத்துவீராக. இந்த சபை வளர்ச்சி அடையட்டும், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் விளங்குவதற்கு எங்கள் யாவரையும் எடுத்து பயன்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நீரே செயல்படுத்துங்க. கோணலான பாதைகள் செவிப்படுத்தப்படுவதாக, தடைகள் எல்லாம் உடைக்கி நீக்கப்படுவதாக. எங்களை அதிசயங்களை காணப்படுகிற பிள்ளைகளாய் இந்த காலை வேளையிலே எங்களை நீர் முன்குறித்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இந்த வசனத்தை கேட்டு தியானித்து நடக்கிற ஒவ்வொருவரோடு கூட இன்னும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருக மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.